நான் ஆல்ரெடி வந்து இது படிச்சுட்டு இருந்தேன் சார். நான் இது ஓ, ட்ரேடிங்கு. சரிங்க. சொல்லுங்க, என்ன ரெக்குவயர்மெண்ட்டுங்க உங்களுக்கு? அதான் சார் இப்ப நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் எஸ்ஐபி. ஓகே, எதுல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? எஸ்பிஎஃப்சி அட்வான்ஸ் பேலன்ஸ்டு இது ஃபண்ட் ஒண்ணு. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து இது மோத்திலால் ஓஸ்வால் மிட் சரிங்க. கேப் ஃபண்ட் ஒண்ணு போட்டிருக்கேன். சரிங்க. எனக்கு எந்த சேவிங்ஸும் இல்ல. நாங்க ரொம்ப அப்படியே ரொம்ப செலவு பண்ணினே இருந்துட்டோம். ஓகேங்க. இப்ப இந்த கிளாஸுக்கு போயிருந்தா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது மோத்திலால் ஓஸ்வால் வந்து லம்சமா போட்டிருக்கேன். 1 lakh போட்டிருக்கேன். சரிங்க. அதான் நீங்க ஓகே. பண்றது நல்ல ஃபண்டு தான். அதாவது நீங்க அதான் வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்துங்க, கரெக்டா அது இண்டெக்ஸ பீட் பண்ணுதான்ற மாதிரி இல்ல நான் பாத்துங்க. பார்த்துன்னு தான் இருக்கேன். டெய்லி வந்து அதோட என்ஏவி இல்ல, ஒரு டெய்லி 2 பார்க்க வேண்டாம். நான் அதாவது என்ன சொல்றேன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா நம்ம ஒன்னும் ட்ரேடிங்கோ டைரக்ட் ஸ்டாக்ஸ் இல்ல இல்லைங்களா, அதனால டெய்லி பார்க்க வேண்டியது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப்னா அது மிட் கேப் இண்டெக்ஸ பீட் பண்ணிருக்கா. அதே மாதிரி நீங்க இன்னொன்னு வேற என்ன வச்சிருக்கீங்க? இல்ல லாஸ்ட் 5 இயர்ஸ்க்காவே இது நல்லா தான் போயிட்டு இருக்குங்க சார். நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் போட்டேன் நானு. ரைட். அது இல்ல இல்ல, என்ஏவி அது அது. ஓகேங்க. அதாவது பாஸ்ட் அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். நாளைக்கு மாறினா நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லைங்களான்ற. அது அதுதான் சார் அது இப்ப இந்த அந்த இல்ல சரியில்லைன்னா இல்ல நமக்கு அது தெரியணும்ன்றதான். லிபரலா நான் அது நான் growth அதிகமா கொடுத்ததோ லிபரலாவே வந்து அது கொஞ்சம் கரெக்டா இருக்குது. என்ஏவி கொஞ்சம் ம், கம்மியா, என்ஏவி கம்மியா இருக்குது மத்த இதுல கம்பேர் பண்ணும்போது. ம். நிப்பான் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. என்ஏவிங்களா? நிப்பான் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. என்ஏவியா? ஆமா. ஓகே ஓகே. அதாவது நான் என்ஏவின்றது வந்து ஸ்டாக்கோட பிரைஸ் மாதிரி கிடையாதுங்க. ஓகேங்களா? இப்ப ஸ்டாக் அது பிரைஸ்ல எக்ஸ்போ எல்லாம் கழிச்சு பார்த்தாக்கா வந்து நிப்பான் கொஞ்சம் இதுவா இருக்குது. எக்ஸ்போ ரேஷியோ கம்மியா இருக்குது அது நிப்பான்ல. இதுல கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகேங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும். அது கரெக்ட்டுங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாக்குறது இந்த ஓகேங்க. ஆனா பிஇ அதெல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரலாம் ம், போட்டுக்கிறேன் சார் நான். சரிங்க. ஆனா இது அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்ளிகபிள் கிடையாதுங்கன்ற நான். பிஇ அதெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க டைரக்ட் ஸ்டாக் மாதிரி கிடையாதுங்க. அதாவது டைரக்ட் ஸ்டாக்கு தான் நம்ம அந்த பிஇ பார்க்கணும், இல்ல அதோட பிரைஸோட வேல்யூ கம்மியா இருக்கும்போது வாங்கணும்ன்றதெல்லாம். இங்க வந்து என்ஏவி வந்து எந்த என்ஏவி கம்மியா இருக்கணும்ன்றது கிடையாதுங்க. நிப்பானை விட இது கம்மியா இருக்கா, இல்ல நிப்பான் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்றது கிடையாதுங்க. ஒரு வருஷத்துக்கு நம்ம 1,00,000 போடுறோம், அது வந்து எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்தது? 12,000 ரிட்டர்ன் வந்ததுன்னா 12% நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ சார் அது வந்து சொல்றாங்க, நீங்க கூட சொல்லிருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்ட்னாலே நம்மளுக்கு கன்ஃபார்மா வந்து 12% மேலதான் கிடைக்கும்னு சொல்றீங்க. கன்ஃபார்மா லாங் சொல்லலைங்க. டேர்ம் லாங் டேர்ம்ல போனாக்கா லாங் சொல்றாங்க. டேர்ம்ல கன்ஃபார்ம்னு சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் கொடுத்துருக்கு. ஏன்னா இது ரிட்டர்ன்ஸ் இல்லைங்களா, இன்ட்ரெஸ்ட் தான். நீங்க வந்து பேங்க்ல போனோம்னா நம்ம எஃப்டி போடும்போது கன்ஃபார்மா வரும் அங்க. ஆனா கன்ஃபார்மா பிரின்சிபலும் வளராது. ஆனா வந்து எல்லாரும் சொல்றீங்களா சார், நீங்க மினிமமா போவாது 10க்கு கீழே போவாது அப்படின்றீங்க. அப்படி லாங் டேர்ம் போகணும். அது மாதிரி சொல்லவும் கூடாது, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கேரண்டிட் கிடையாது. ஆனா நம்ம உங்களுக்கு எப்படி சொல்ல வரோம்னா, லாஸ்ட் உங்களுக்கு ஒரு 30 வருஷம் நீங்க ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 12ல இருந்து 13% கொடுத்துருக்கு. அடுத்த 30 வருஷத்துக்கு அதே 12 to 13 கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா அது யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது பிசினஸ் இல்லைங்களா. இப்ப நீங்க வீட்லயே ஒரு பிசினஸ் நடத்துறீங்க, இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குன்னா அடுத்த 10 வருஷமும் அதே மாதிரி பிசினஸ் போகும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஆனா நம்ம அதுக்கான எஃபர்ட், இனிஷியேட்டிவ் எல்லாம் எடுப்போம்ல பிசினஸ் நல்லா நடத்துறதுக்கு. கரெக்டுங்களா? அப்போ நம்ம வந்து எல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி தாங்க, ஒரு ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா அடுத்த 10 வருஷம் நம்ம நல்லா பிசினஸ் எல்லாம் போகும் அப்படின்னு ரிட்டர்ன் பார்க்கும்போது இந்தியாவுக்கு growth இருக்குதுன்றதுனால அந்த ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மைண்ட்ல வைக்கலாம் இல்லைங்க, ஏதாவது ஒரு கால்குலேஷன் வைக்கணும் இல்லைங்களா, ஏதாவது ஒண்ணு தெரியணும்ன்றது. கேரண்டி கிடையாது, ஆனா அதுக்காக பயப்பட தேவையில்ல. அதே மாதிரி நமக்கு கேரண்டியா தேவைப்படுற பணத்தை இதுல போடக்கூடாது. அதாவது கேரண்டியானா நான் ஒரு வருஷத்துல எனக்கு இந்த இந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, 2 வருஷத்துல ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, இதுல போட வேண்டாம். ஓகேங்க சார். அதான் சார் நீங்க இப்போ லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அது நல்லா இருக்குது. 45 lakhs வந்து நம்ம அது வந்து growth பண்ணிட்டு எஸ்டபிள்யூபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எஸ்டபிள்யூபி எப்படி சார், அதுலயே விட்டுட்டாக்கா அதுலயே நம்ம பண்ணிக்கலாங்களா? ஆமா, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் கார்பஸ் சேர்க்கணுங்க. இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ், சேர்க்கறதுக்கான டைம். கரெக்டுங்களா? நம்ம சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அந்த அமௌண்ட் தேவைன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப நமக்கு வந்து மாசமான 25,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணணும்ன்றது டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு அந்த இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நானு. 25,000 ரூபாங்களா வருஷத்துக்கு 12 மாசத்துக்குன்னா 3 லட்சம். என்னங்க? 10 lakhs அது வந்து போட்டாக்கா? குழந்தைங்க நான் ஜென்ரலா சொன்னது. எல்லாரும் குழந்தை பிறக்கும் போதே ஒரு பிளான் பண்ணலாம் இல்லைங்களான்ற நான். அதாவது ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் 10% மெடிக்கலா இருக்கட்டும், எஜுகேஷன் இன்ஃபிளேஷனா இருக்கட்டும், 10%ல இன்ஃபிளேஷன் இருக்குது இல்லைங்களா. அப்போ நம்ம வந்து அந்த இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 10% மேல கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஏதாவது ஒரு அசெட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது.
ஓகேங்க அப்ப சார். குழந்தைங்களோட படிப்புக்கு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து எஜுகேஷன் லோனே ஃபுல்லா நம்பி இருக்காம ம். ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது குழந்தை பிறக்கும் போதே நமக்கு ஒரு சில நமக்கு ஒரு பணம் எல்லாம் எல்லாரும் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஒரு அவங்க தாத்தா பாட்டி கொடுக்கலாம், சித்தப்பா ம். பெரியப்பா இல்ல அப்பா அம்மாவே சேர்ந்து கூட ஒரு சின்ன அமௌண்ட்டா ம். ஒரு லம்சமா போடுறது இல்ல எஸ்ஐபியா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஒரு 10 லட்சம் வரைக்கும் எதுக்கு நான் கால்குலேஷன் சொன்னேன்னா இன்னைக்கு தேதியிலேயே பாத்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கு 80,000 ம். ரூபாய் வந்துட்டுங்க. 80, 85,000, 1 லட்சம் ரூபாய். அதாவது நம்ம எல்கேஜி யூகேஜிக்கே சொல்ல வரேன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆமா செகண்ட் சார். ஸ்டாண்டர்ட். எங்க பசங்கலாம் படிக்க தான் வச்சிருக்கோம். ஆஹ் சிபிஎஸ்சி தான் 1 லேக் கிட்ட வருது. கரெக்ட். ம். அதனால நாங்க எதுக்கு அந்த ம். கால்குலேஷன்னா அதுக்கு மினிமம் சொன்னேன் நான். 10 லட்சம்ன்றது அது குறைவா நீங்க யோசிக்க முடியாது. நான் எல்லாமே சொல்றது எல்லாமே மினிமம். அதாவது நான் அந்த உங்களுக்கு 25,000 ரூபாய் மாசம் தேவைன்னா அத ம். வந்து வருஷத்துக்கு 12 டைம்னா எவ்வளவு ஆகுதுங்க? 25 3 லட்சம். அதுக்கு ம். 15 டைம்ஸ் நம்மன்னா 45 லட்சம்ன்றது மினிமம் சொல்றேன். அதுக்கு ம். பதிலா 50, 60, 70ன்னு சேர்த்தீங்கன்னா நல்லது. இல்லன்னா அந்த 45 லட்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் டிஃபரல். அதாவது ம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். எடுக்காம விட்டா கூட வளரும் இல்லைங்களா? அப்படி ஆமாங்க சார். அந்த மாதிரி நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணீங்க ஒண்ணு. இந்த மாதிரி ம். குழந்தைங்களோட படிப்புக்குன்றது என்னதுன்னா வருஷமானா எனக்கு 1 லட்சம் ரூபாய் நான் எடுக்கணும்னா அதுக்கு ம். மினிமம் ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சுட்டு 3, 4 வருஷம் தொடாம விட்டோம்னா ம். அது ஒரு 16 லட்சம் வந்து நிக்குங்க. 16 4 வருஷத்துல சிலதெல்லாம் நமக்கு டபுள் ஆயிடுது இல்லைங்களா? 4 to 5 வருஷத்துல. அப்ப ம். 20 லட்சம் வந்து நிக்கும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 20 லட்சம் போடுறது நமக்கு பாதியா குறையுது இல்லைங்களா? ம். அதனால ஒரு 10 லட்சம்ன்றதுனால நான் ஒரு சொன்ன ஒரு நம்பருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரியணும், டிசைட் பண்ணணும். ஏன்னா என்கிட்ட எல்லாம் ரெகுலர் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கீங்க நீங்க. எக்ஸாம்பிள். புரியுது. ஏன்னா எக்ஸாம்பிளையும் நான் வந்து என்ன பண்றேன், ரியல் ம். டைம் ரிக்குவயர்மெண்ட் கூட கம்பேர் பண்ணிக்கிறேன். இது நிறைய பேர் காமனா நம்ம கிட்ட போன்ல வர்றது இல்ல நம்ம கிட்ட கிளைண்ட்ஸ் பேசும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்றது. ம். வருஷமானா ஸ்கூல் ஃபீஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்குற மாதிரி வருது. அப்ப அதுக்கு ம். நான் எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னாங்கன்னா குழந்தைங்க வந்து நாங்க 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கூல் சேர்க்கிறோம் இல்லைங்களா? ம். அப்ப நம்ம ம். ஃபர்ஸ்டே நம்ம கிட்ட கார்பஸ் இருக்கிறவங்க சொல்றேன் 10 லட்சம் ரூபாய் ம். போட்டுருங்க. 4 வருஷம் ம். விட்டீங்கன்னா அது ஒரு ம். 16, 20 லட்சம் ரூபாய் வந்துருச்சுன்னா நீங்க வருஷமானா 1 லட்சம் ரூபாய் நீங்க எடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டா அந்த இதுவும் உங்களுக்கு வருஷம் வருஷம் உங்களுக்கு அடுத்தது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 10வது, 12வது படிக்கிற வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ணிட்டே போகலாம். சேம் ம். டைம் உங்களோட கார்பஸும் க்ரோ ஆயிட்டே இருக்குங்க. ம். எந்த அளவுக்கு க்ரோ ஆகும்னா பசங்க காலேஜ் போகும்போது காலேஜுக்கு நம்ம ஃபீஸ் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ம். அப்ப நம்ம ஓகே. ஒரு சேஃப்டி பண்ணிட்டோம் இல்லைங்களா? அதான் சார் இப்ப மோத்திலால்ல நான் போட்டுன்னு வரேன் சார் நானு. ம், இப்ப சப்போஸ் எனக்கு வந்து ஒரு இது லம்சமா ஏதாவது கிடைச்சா கூட நான் போட்டுட்டேனாக்கா, ம். அத அப்படியே விட்டுட்டாக்கா அது குரோ ஆயின்னே இருக்கும் அது. ஆமா, ஆமா. ம். எஸ்ஐபி நிறைய பேர் அதுதான் ம். கேக்குறாங்க. நம்ம நம்ம வந்து லம்சமா இருக்கிறவங்க லம்சமா போட போறாங்க. கரெக்ட்டுங்களா? 10 லட்சம் இருக்கவங்க ம். 10 லட்சம் போடுவாங்க. 10 லட்சம் ம். இல்லாதவங்க என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் 10 லட்சம் சேர்க்கறதுக்கான அமௌண்ட்டாவது நம்ம போட்டுட்டு வரணும் இல்லைங்களா? ஆமாங்க சார். அந்த மாதிரி போடுங்க. அப்ப நீங்க ஸ்கூல் ஃபீஸ மேனேஜ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம். ஏதோ ம். ஒரு டைம்ல நம்ம அந்த கார்பஸ சேர்த்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம் இல்லைங்களா மைண்ட்ல? இப்போ எஸ்டபிள்யூபி எப்படி எடுக்கலாம் சார்? எனக்கு 37 ஏஜ் ஆகுதுங்க சார் இப்போ. ம். இப்ப அதாவது நான் ம். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் நீ இப்ப வந்து அக்யூமுலேஷன்ஸ் ஃபேஸ்ல வந்து நீங்க அந்த ம். ஃபண்ட் மட்டும் நல்லா இருக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம போட்டுட்டே வரோம் இல்லைங்களா? ம். ஒரு அமௌண்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் அப்ப உங்களுக்கு டார்கெட் அமௌண்ட் தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் டிசைட் ம். பண்ணணும். ஒரு சிலர் நம்ம கிட்ட ம். கேக்குறாங்க பாருங்க, நான் சார் நான் ஒரு மாசமான ஒரு 5,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணட்டுமா, 3,000 ரூபாய் ம். பண்ணட்டுமா, 10,000 ரூபாய் பண்ண நீங்க இல்ல ம். நீங்க எவ்வளவு பண்ணணும்ன்றதுலாம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ம். நான் எவ்வளவு அமௌண்ட் சேர்க்கணும். ம். அப்ப அந்த இப்ப அமௌண்ட்டுக்கு இந்த தெரிஞ்சதுக்கு 1 அப்புறம் மந்த்லயே அதான் சார் இந்த 1 மந்த்லயே வந்து 1 மந்த் தான் ஆகுது நான் போட்டு. ம், அது 3.78% குடுத்துருக்கு. 3000 அதுக்கு இன்ட்ரெஸ்டே வந்து 4000 வந்திருக்குது. இருங்க இருங்க நான் ம். அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன் நானு. இது ம். இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? நம்ம பேங்க் ம். கூட மாதிரி கம்பேர் பண்ணிக்காதீங்க. பேங்க்ல அதுதான் தான் சார். உங்களுக்கு ம். ரெகுலரா இன்ட்ரெஸ்ட் வரும். கரெக்ட்டுங்களா? ம். ஆ. இங்க வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஆனா நான் ஆமாங்க உங்களுக்கு சார். சொல்றேன். ஒரு ஆ வருஷம் சொல்லுங்க சார். முடிஞ்சுங்க நீங்க போட்டு ஒ ஒரு ம். வருஷமா முடிஞ்சு 0 ம். ரிட்டர்ன்ஸ் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கன்றேன் நானு. அதனால அது தப்பான ஃபண்ட் அப்படிங்களா? ஆயிடாது. ம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஃபண்ட அதோட ம். இண்டெக்ஸ் கூட பார்க்கணும். இண்டெக்ஸே 0 தான் குடுத்துருக்குன்னு வச்சுப்போமே. ம். அப்ப நம்ம ஃபண்டுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது இல்லைங்களா? ம். இண்டெக்ஸ் 0 குடுத்துட்டு, நம்ம ம். ஃபண்ட் வந்து ஒரு 3% குடுத்துருக்குன்னா, நம்ம ஃபண்ட் வந்து 3% நல்லா பண்ணிருக்கு. ம். இண்டெக்ஸ் 0 குடுத்துட்டு, நம்ம ம். ஃபண்ட் வந்து ம். நெகட்டிவ் 3%. ஏன்னா நீங்க எதுக்கு நான் நெகட்டிவ் சொல்றேன்னா, நெகட்டிவ்ல போறதுக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். அப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல உள்ள பணத்த வந்து ஒரு ம்.
மினிமம் சொல்றேன் நான் 3 வருஷம் இல்லன்னா 5 வருஷம் அந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க வச்சுக்கணும். இப்ப நமக்கு வந்து ஒரு 45 லட்ச ரூபா சேர்க்கணும்ன்றது உங்களுக்கு சொல்றேன். லாஸ்ட் இதுல நீங்க கேட்டதுக்கு சொல்ல வரேன் நான். அப்படின்னா நமக்கு எப்படியும் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் நம்ம எவ்வளவு போடுறோமோ அதை பொறுத்து இருக்கு இல்லைங்களா? ஏதாவது எஸ்ஐபி பண்றதோ இல்ல எப்பப்பெல்லாம் கையில நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குதோ. இப்ப நான் ஒரு 5 டார்கெட் வச்சிருக்கேன் சார். எனக்கு நான் அது எவ்வளவுங்க 5 டார்கெட்னா எவ்வளவு சொல்றீங்க? 5 லேக் 5 போட்டு அப்படியே லேக்ஸுங்களா? விட்டுடலாம், ஹோல்ட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரிங்க, 10 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணலாம்னு பண்ணலாம். ஒரு ஐடியா. நல்லதுங்க, நல்லது. அது ஓகேங்க. எப்படி சார்? நீங்க ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுங்க சார். ஒரு 5 போட்டுரு. இப்போ எனக்கு இந்த இதெல்லாம் வரணும், ஓடி எல்லாம் வரணும், எனக்கும் ஷேர் கொடுப்பாங்க. அது அப்படியே ஃபுல்லா இதுல இருங்க போட்டு. இருங்க. அது ஓகேங்க. அதாவது நீங்க 5 லேக்ஸ் போட்டுட்டீங்கன்னா நீங்க இப்ப ஆன்லைன் கால்குலேட்டர், ஏன்னா நம்ம ரெடிமேடா இப்ப கால்குலேட்டர் இல்லைங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 5 லேக்ஸ் நீங்க வந்து ஆன்லைன் கால்குலேட்டர்ல போய் லம்சமா போட்டான்னு வச்சுங்களேன். ஆனா தம்ப் ரூல் படி சொல்ல முடியும் எனக்கு. 5ல எனக்கு இருந்து இப்போ 6 வந்து நான் வருஷம் வந்து இருங்க. அதான் சொல்ல வரேன் நான். 5ல இருந்து 6 வருஷத்துல உங்களுக்கு 10 லட்சம் ஆயிடும். ஆனா கால்குலேட்டர், எஸ்ஐபி கால்குலேட்டர்ல அந்த ஃபண்ட்ல எஸ்ஐபி போய் கால்குலேட்டர் போட்டேனாக்கா, கிடையாது. இப்ப நீங்க 5 லட்சம்ன்றது லம்சம் இல்லைங்களா? அப்ப அந்த மோதிலால் அந்த இதுல ஃபண்ட்ல போய் கால்குலேட் பண்ணேன் சார் நானு. ஆ, 25 சம்திங் வந்தது. 25 லேக் சம்திங் வந்தது. அது எப்படி வருங்க? எத்தனை வருஷத்துல? 5 இயர்ஸ்க்கு 30 ஓகே ஓகே. இல்ல இல்ல, நீங்க 32%. எப்படின்னா இப்ப லாஸ்ட் 5 இயர்ஸ் அது அவங்களுதுல ரிட்டர்ன் இப்போ கொடுத்ததை வச்சுலாம் நீங்க போடாதீங்க. ஓகேங்க சார். அதாவது அது என்ன ரிட்டர்ன் நான் கொடுத்துருக்கு. அதுதான் உங்ககிட்ட கேக்குறேன் நான் இப்போ. ஓகேங்களா? நான் பொதுவா நீங்க வந்து எஸ்ஐபி கால்குலேட்டர், லம்சம் கால்குலேட்டர் அப்படின்னு ஆன்லைன்ல போட்டீங்கன்னா வரும். அந்த லம்சம்ல இப்ப நீங்க போடுறது வந்து 5 லேக்ஸ்ன்றது லம்சம். அந்த லம்சம் நீங்க போட்டுட்டு 12% இல்ல ஓகேங்க 13%, சார். அதாவது 12% மினிமம் வச்சுங்களேன். அப்ப 12% கால்குலேஷனுக்குன்னும் போது உங்களுக்கு கால்குலேட்டர்ல உங்களுக்கு வேல்யூ வந்துடும் எவ்வளவு வளரும்ன்றது. ஆனா அதை நான் உங்களுக்கு தம்பு ரூலாவும் நமக்கு சொல்றேன் பாருங்க. 72 இருக்கு இல்லைங்களா? ரூல் ஆஃப் 72. 72ல 12% கிடைக்குதுன்னா அப்ப வந்து 72ல 12ல டிவைட் பண்ணிக்கோங்க. 6 வருதுங்களா? ஆமாங்க சார். 6 வருஷத்துல டபுள் ஆயிடும். அப்ப உங்க பணம் வந்து 5 லட்சம் வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் 10 லட்சமா தான் ஆகும். ஆனா நீங்க சொல்றீங்க பாருங்க, அந்த 25 லட்சம்ன்றதெல்லாம் வந்து அது பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை வச்சு அதை நீங்க தெரியல. அதாவது அந்த ஆன்லைன்ல அவங்களதுல எப்படி கால்குலேட்டர் வச்சு அது மாதிரி எப்படி அதை காட்டுறாங்கன்றது. ஆமா, அதனால நம்ம மிஸ்லீட் ஆயிடக்கூடாதுன்றான் நான். அந்த எக்ஸ்பெக்டேஷன் சொல்றேன். அதை நீங்க கேட்கலாம், என்னங்க 12-13%ன்றது கம்மியா இருக்கு, 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து 10 லட்சம் வரும், டபுள் தான் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆக்சுவலா ஒரு எஃப்டில போனீங்கன்னா 6% கிடைக்குது இல்லைங்களா? இப்போ எஃப்டில 6%ன்னா 72 டிவைடட் பை 6 போட்டீங்கன்னா 12 வருஷம் ஆகும் நம்ம எஃப்டில போட்டா டபுள் ஆகுறதுங்க. இங்கன்னா 6 வருஷத்துல டபுள் ஆயிடுது இல்லைங்களான்ற நான். சோ அப்படி போய் சொல்றேன் நான். ஆனா இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, எக்ஸ்பெக்டேஷனுக்கு அதுக்கு மேட்ச் ஆகாது இல்லைங்களா அப்படின்றதால. வரலாம், வரது வந்து நல்ல மார்க்கெட், நல்ல ரிட்டர்ன்ஸ், மிட் கேப் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் கொடுத்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா வரலாம், சான்ஸ் இருக்குங்க. ஆனா அது நமக்கு வந்து கேரண்டி கிடையாதுன்றாங்க. இல்ல, நான் இதுல பாதி தான் கன்ஃபார்ம் பண்ணி போட்டு பாக்குறேன் சார். நான் அவ்வளவுலாம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிற இது கிடையாது எனக்கு. சரிங்க. நம்ம வந்து இது மாதிரி முன்னாடி சேவிங் பண்ணாத இருக்கோம், இப்ப தெரிஞ்சுட்டு சேவ் பண்றோம். சரிங்க. போஸ்ட் ஆபீஸ்ல வந்து போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு 3 இயர்ஸ் இதெல்லாம் இருக்குது ஸ்கீம்லாம். ஓகேங்க. அதுல போடுறது நல்லதா இதுல போடுறது நல்லதான்னு கேக்குறேன். இல்ல பிரிச்சு போட்டுங்க. ஏன்னா அது சேஃப்டி, போஸ்ட் ஆபீஸ்ல போடுறது. அது நமக்கு வந்து அது வெறும் சேஃப்டியே நமக்கு பத்தாது இல்லைங்களா? ஓரளவு ரிட்டர்ன் இருக்குன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும்ன்ற நான் எப்பயும் டைவர்சிஃபைடா இருக்கணும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப ஸ்டாக்ஸ் நீங்க எப்படி சார், நீங்க வாங்கலான்றீங்களா வாங்க கூடாதுன்றீங்களா? இல்லம்மா, நமக்கு வந்து நான் டைரக்டா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அதுதான் நான் ஃபண்ட் மேனேஜர்ட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ல கொடுத்துறேன் இல்லைங்களா? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்துட்றோம் இல்லைங்களா நம்ம. அதனால நமக்கு அந்த டென்ஷன் வேண்டான்றது. நம்மளோட வேலை என்ன இருக்கணும்னா, நம்மளோட கோல்ஸ்க்கு எவ்வளவு சேர்க்கணும், எவ்வளவு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு நான் வந்து டுவர்ட்ஸ் ஒர்க் பண்றதுல நம்ம மைண்டுங்க. ஏன்னா ஸ்டாக்ஸ்லாம் நீங்க போனீங்கன்னா அதுக்கான டைம்ல நீங்க கொடுக்கணும். ஓகேங்க சார். இப்ப வந்து SW பத்தி பேசிருக்கீங்க நீங்க வீடியோல. இப்ப நான் வந்து இதுல மோதிலால்ல போட்டுட்டு 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணிடுறேன் சார் அந்த அமௌண்ட்டை. ஓகே. எனக்கு 10 இயர்ஸ்னாக்கா வந்து நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னாக்கா 72 நான் டிவைட் பண்ணனாக்கா ஓகே, அது வந்து 4 ஆகுது, 4 மடங்கு ஆகுது. ஓகே, ஒரு 20 லேக் 25 லேக் ஆகுதுன்னு நினைச்சீங்க. ஓகே. 72ல எதை டிவைட் பண்றீங்க நீங்க? நீங்க சொன்ன மாதிரி தான் டிவைட் பண்றேன். அதான் எதுன்னு கேக்குறேன் நான். அமௌண்ட் 12% இன்ட்ரெஸ்ட், 12% ரிட்டர்ன் இல்லைங்களா? 72ல 12 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 6 தானே வரும். 6 வருது. 6 வருது அப்படின்னா 6 வருஷத்துல டபுள் ஆகும்னு அர்த்தங்க.
அதான் 12 இயர்ஸ்ல அப்போ வந்து அது வந்து இன்னும் growth ஆகும் இல்லையா சார்? ஆமா 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 காம்பவுண்ட் கரெக்ட் இன்ட்ரெஸ்ட்ல கரெக்ட் போட்டாக்கா கரெக்ட் கரெக்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போட்டாக்கா அது ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட்டா இருக்கு நமக்கு. 6 இயர்ஸ் அதுல இன்னும் டபுளா தான் ஆகும் அது. ஆமா ஆமா. ஒரு அந்த அடுத்த 30 6 வருஷத்துல அது 30 டபுள் ஆகும். 35 ஆயிடும். ஒரு 13 வச்சுக்கினா கூட வந்து நம்ம வந்து அதுல இருந்து இல்ல எஸ்டாப்ளிஷ் ஃபர்ஸ்ட் எவ்வளவு பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் 5 இல்லீங்களா? 6 வருஷத்துல 5 10 ஆகும். ம் கரெக்ட்டுங்களா? அடுத்த 6 வருஷத்துலன்னா அப்ப 12 வருஷத்துல வந்து 10 20 ஆகும். ம் கரெக்ட்டுங்களா? ஓகே 20 வரும் 12 வருஷத்துல. அதுதான் சார் சொல்றேன் நான். இப்போ எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு ஏஜ் ஆயிட்டு எனக்கு அப்ப தேவைப்படுது காசு. இப்ப அதை மாத்தாத அந்த ஃபண்ட்லயே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாமா? அதுதான் நமக்கு வந்து என்னன்னா அந்த டைம்ல இப்ப நீங்க வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபண்ட்ஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா 1-2 ஃபண்ட் தான் இருக்கும் எக்ஸிஸ்டிங் சொல்ல வரேன் நான். அந்த மாதிரி அந்த டைம்ல இந்த ஃபண்ட் நல்லா இருந்ததுன்னா இதையே நம்ம வச்சிருக்க போறோம். அதான் வருஷம் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் இல்லைங்களா? அதுல வந்து நல்லா இருக்கிற ஃபண்டை கண்டினியூ பண்ணிட்டே போவோங்க. ஒருவேளை நல்லா இல்லைன்னா மாத்திருப்போம். ஓகேங்களா? அதனால 20 வருஷத்துக்கு இப்ப நமக்கு என்னாலேயே சொல்ல முடியாதுன்ற நான் எந்தெந்த ஃபண்ட் எல்லாம் நல்லா இருக்கும் எந்தெந்த ஃபண்ட் இல்ல. நான் ஒரு பொதுவா நம்ம கிட்ட அந்த டைம்ல நமக்கு என்னங்க எந்த பேரு மோத்திலாலா HDFCன்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது இல்லைங்களா? அந்த டைம்ல நம்ம வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அப்ப அதுல இருந்து SWP பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நம்ம SWP பண்றதுக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடியே கிராஜுவலா கொஞ்சம் ஹைபிரிட் கேட்டகரி, அதாவது நீங்க நம்ம ஃபண்ட்லயே இப்ப இது ஃபுல் ஈக்விட்டி இல்லைங்களா? இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஃபுல் ஈக்விட்டி இல்லைங்க, அக்யூமுலேஷன் ஃபேஸ்ல, அதாவது அக்யூமுலேஷன்னா நம்ம சேர்க்கிற டைம்ல. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் தான் நம்ம வந்து SWP நம்ம வித்ட்ரா பண்றதெல்லாம். அந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி போர்ஷன் கிராஜுவலா கம்மி பண்ணிட்டு டெட் போர்ஷன், அதாவது பாண்ட்ஸ், அப்புறம் வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம பிரிச்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த டைம்ல கோவிட் மாதிரி சுச்சுவேஷனோ இல்ல ட்ரம்ப் டேரிஃப் இல்ல வந்து யுக்ரைன் ரஷ்யா வார் ஏதோ ஒரு அந்த டைம்ல ஒரு சுச்சுவேஷன் சரியில்லைன்னா கூட நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்லயும் ஒரு டெட் ஃபண்ட்லயும் நம்ம கொஞ்சம் ரெகுலரா வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்குங்க அந்த டைம்ல சொல்ற SWPக்கு. ஸோ SWP அப்படி பண்ணுவோம் டைரக்டா நம்ம போட்ட ஃபண்ட்லயேன்றதுனா. ஆனா மார்க்கெட் அன்னைக்கு நல்லா இருந்ததுன்னா அப்ப அதுலயும் பண்ணுவோம். அது அந்த டைம்ல மார்க்கெட்டை பொறுத்து இருக்குன்ற நான். மார்க்கெட் சரியா அடி வாங்கியிருக்கு அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போ நம்ம யூனிட்ஸ் வந்து நிறைய யூனிட்டை செல் அவுட் பண்ணி நம்ம SWP பண்றது நமக்கு வந்து இல்ல சார். இப்ப வந்து அது வந்து நல்லா க்ரோ ஆயிடுதுன்னு நினைச்சேங்க சார். நான் போடுற அமௌண்ட் ஒரு 50 லேக் கூட விட்டுட்டு நான் கூட தேவைப்படும் போது எடுக்கிறேனாக்கா அது எப்படி மொத்தமா வந்து நம்ம ரெடீம் பண்ண முடியுமா அந்த டைம்ல? மொத்தமா பண்ண மாட்டோம் இல்லைங்களா? அதுதானே SWP பண்றோம். இல்ல சார், வேற ஃபண்ட்ல மாத்தி வைக்கிறது நான் கூட சொல்றேன். அதான் நான் சொன்னேன்ல 3 வருஷமா முன்னாடி நம்ம எடுப்போம்னு சொன்னோம் இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தேவையானது என்னங்க வருஷத்துக்கு தேவைன்னு என்னன்னு தெரியும் இல்லைங்களா? இப்ப நமக்கு வந்து மாசமானா 25,000 ரூபாய் நீங்க பண்ண போறீங்கன்னா வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் இல்லைங்களா? அப்போ நமக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 1 லட்சம் அதாவது இல்ல 1.5 லட்சம் அப்படின்னாவே 4.5 லட்சம் நம்ம சேஃப்டி பண்ண வைக்க முடியும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வருஷம் கொஞ்சமா மாத்திட்டே இருப்போம் இல்லைங்களான்ற நான். சரிங்க சார், சரி. ஓகேங்களா? ஏன்னா இது எதுக்கு இந்த 1.5 லட்சம் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்க்கு எந்த டிஃபால்ட்டும் வராது இல்லங்க சார்? இல்லைங்க, அது க்ரோ ஆயிட்டே இருக்கும்ன்ற நான். அது இருக்கிறது க்ரோ ஆகும். நான் எதுக்கு அது ஃபுல்லா மாத்த கூடாதுன்னா நமக்கு டாக்ஸ் ப்ராப்ளம் வருங்க. அதாவது நம்ம நிறைய கேபிட்டல் கெயினா இருக்கும் இல்லைங்களா? அது அந்த வருஷத்துக்கு ஃபுல்லா கேபிட்டல் கெயின் ஆகக்கூடாதுன்ட்டு நமக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. 1,25,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது. அப்ப நம்ம கிராஜுவலா நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது என்னன்னா அதுல உங்களுக்கு டாக்ஸே கட்டாம நம்ம ஓரளவுக்கு வித்ட்ரா பண்ண முடியும். ஒரு வேளை நமக்கு அது டாக்ஸ் வந்தா கூட 12.5% தான் வரும். அது ரொம்ப கம்மி, மினிமல்ல. அதுவும் அந்த கெயினுக்கு தாங்க. அதுவும் அந்த கெயின் கூட பாத்தீங்கன்னா அந்த 1,25,000 கிராஸ் ஆகுது பாருங்க, ப்ராஃபிட்லயே சொல்ல வரேன் நான். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த பண்ற அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு 3 லட்சம் 4.5 லட்சம் தான் நமக்கு தேவைப்படுது. அதான் ஏன்னா மாசத்துக்கு நான் சொல்றேன் நான் உங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் தேவைன்ற கால்குலேஷனுக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டாக்ஸே இல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஓகேங்க சார். ரொம்ப உங்க வேல்யூபிள் டைம் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திட்டேன். நன்றி மேடம். தேங்க்யூ. Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.